ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டிவைசஸோட பார்ட் 2 வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ப்ரோப். டெம்பரேச்சர் ப்ரோப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபிபி அப்போது பேஷண்ட்டோட பிளட்டோட லெவல் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த டெம்பரேச்சர் ப்ரோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சர் ப்ரோப் நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரியல் சைடில் ஒன்று, ஆக்சிஜனேட்டரில் ஒன்று, வீனஸ் இன்லெட்டில் ஒன்று. நம்ம இந்த 3 இடத்துலையும் நம்ம வந்து இந்த ப்ரோப்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி வைப்போம். இந்த ப்ரோப்ஸ்னால என்ன பண்ண முடியுமா, நம்ம பேஷண்ட் கிட்டேருந்து ட்ரைன் பண்ண பிளட்டை வந்து என்ன டெம்பரேச்சரில் ட்ரைன் பண்ணுறோம் அப்படின்ற டெம்பரேச்சரை நம்மளால் பார்க்க முடியும். என்ன டெம்பரேச்சரில் கொடுக்குறோம் பேஷண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்றத அந்த டெம்பரேச்சரையும் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பபுள் டிடெக்டர் அண்ட் ப்ரெஷர் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பபுள் டிடெக்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிபிபி சர்க்யூட்டில் இப்போது இம்ப்ராப்பராக நம்ம கேன்லேஷன் பண்ணியிருந்தோம், ஒரு வேளை எங்கேனாச்சும் கனெக்ஷன்ஸ் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ வந்து ஏர் வந்து சர்க்யூட்டில் வந்துடும். ஸோ அந்த ஏர் வந்து நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும்? ஸோ மேபி நமக்கு தெரியாமல் இருக்கலாம்ல, அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சேஃப்டி டிவைஸ் இந்த பபுள் டிடெக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போது சர்க்யூட்டில் வந்து பபுள் இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சி நமக்கு அலாம் பண்ணும். ப்ரெஷர் எல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ப்ரெஷர் வந்து நார்மல் லைன் ப்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 mmHg. ஸோ இந்த 100 mmHg வந்து தாண்டி போயிடுச்சுன்னா லைன் ப்ரெஷர் மேபி கிங்கானதுனால லைன் ப்ரெஷர் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து லைன் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா கனெக்டர்ஸ்லேருந்து லைன்ஸ்லாம் வந்து டெர்மினேட் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா லெவல் சென்சார். லெவல் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ரிசர்வாயரில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக லெவல் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம ரிசர்வாயரில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் இருக்கணும்னா 3 லிட்டர்ஸ் அதுக்கு இல்லைன்னா அதுக்கு அதிகமாக வந்து இருக்கணும். நம்ம லெவல் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக அதோட லெவலை வந்து நம்மளால் செக் பண்ண முடியும். அப்ராப்ரியேட் லெவல் ஏன் மெயின்டைன் பண்ணுறோம்னா இப்போ சப்போஸ் ரிசர்வாயரோட வால்யூம் வந்து கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சர்க்யூட்குள்ளே வந்து ஏர் வந்து என்ட்ராக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா கெப்பாசிட்டன்ஸ் சிஸ்டம், வெயிட் சிஸ்டம், லைஃப் சிஸ்டம். கெப்பாசிட்டன்ஸ் சிஸ்டம்னா என்னென்னா நம்ம ரிசர்வாயரில் வந்து ஸ்ட்ரிப் மெட்டல் சென்சார்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளோட பிளட் வால்யூம் வந்து அந்த மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அலாம் பண்ணும். வெயிட் சிஸ்டம்னா என்னென்னா நம்ம ரிசர்வாயர் ஹோல்டர்லேயே வந்து சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார்ஸ் மூலமாக நம்மளோட ரிசர்வாயரோட வால்யூம் எவ்வளோ அப்படின்றத நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். இதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் நம்ம வந்து கிளாம்பை வந்து ரிசர்வாயர் மேலே வைக்கிறோமோ இல்லைன்னா நம்ம கையோ வைக்கிறோமோ இல்லைன்னா டியூபிங் வந்து கிங்காக இருக்கும் போதோ நம்மளுக்கு வந்து இன்அப்ராப்ரியேட் லெவல்ஸ் ஆஃப் வால்யூம் காட்டும். ஸோ அதனால தான் நம்ம இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லைட் சிஸ்டம். லைட் சிஸ்டம்னா என்னென்னா நம்ம ஹெச்எல்எம் மெஷின்லேயே வந்து லேம்ப் இருக்கும். அந்த லேம்போட ஹெல்ப் மூலமாக நம்ம ரிசர்வாயரில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியும். இது வந்து கார்டியக் ஃபில்டர் டிஸ்டலே கார்டியக் ஃபில்டர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கார்டியக் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபோர் சைஸ் வந்து 0.2 மைக்ரான்.